ஸ்ரீ குருப்யோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. வரலக்ஷ்மி விரத விஷஸ் டு ஆல். எல்லாம் நல்லபடியாக ப்ரே பண்ணிண்டு உலக அமைதிக்காக சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மதத்தை காத்த மங்கையர்களில் மங்கையர்கரசியாரும் திருநாவுக்கரசரும் தான் திருஞான சம்பந்தரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். நேற்றுக்கு சுதந்திர தின விழா. அப்போ தான் தோணித்து, ஏன்னா எத்தனை பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவில் பெண்களாக இருந்திருக்கா இல்லையா, நம்மளால் வர முடியலையே. அப்போது இந்த மாதிரி ஒரு மங்கையர்கரசி மாதிரியும் திலகவதியார் மாதிரியும் தன்னுடைய ஹஸ்பண்டையும் தன்னுடைய தம்பியையும், திலகவதியார் எப்படி தன்னோட தம்பியை இந்த சைவ மதத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபட்டு அந்த சூழ நோய் அந்த விபூதி பஞ்சாட்சரத்தையும் விபூதியும் போட்டு சைவ மதத்தை தழைத்து ஓங்கினாலோ, அது மாதிரி இந்த மங்கையர்கரசியரும் தன்னுடைய ஹஸ்பண்டான மாரவர்மனை திருத்தறத்துக்கு பார்க்குறா. குழந்தைய ஞான சம்பந்தரை கூட்டின்னு வரா. சம்பந்தர் வரார். சபையில் பார்த்தா அந்த அப்படியே புரண்டு 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 படுக்கிறார் ராஜா. அப்போது அந்த சமண மதத்தை சேர்ந்த ஜெயினர்கள் எல்லாம் பெரிய பெரிய வைத்தியர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்கா. அப்போ இந்த மங்கையர்கரசிக்கு தோணி போயிட்டான், அச்சோ என் ஹஸ்பண்ட் சைவ மதத்தை விட்டுட்டு போகட்டும், ஜெயின மதத்திலே இருந்துட்டு போட்டோம், இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமே, ஏன்னா ரொம்ப பால் குடி மாறாத குழந்தையாக இருக்கானே இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சம்பந்தர் மேலே ஒரு வாத்சல்யம் பெருகிறதான். அப்போது இந்த குழந்தைக்கும் ஈஸ்வரனோடையே பேசுகிறார் அப்படின்னா தன்னை அம்மா நிலைமையிலேருந்து இந்த குழந்தை நல்லா எடுக்கணும்னு நினைக்கிற இந்த மங்கையர்கரசியனுடைய நினைப்பெல்லாம் இந்த ஞான சம்பந்தருக்கு தெரியாமையா இருக்கும் இல்லையா, ஞான சம்பந்தராச்சே அவர். அப்போ உடனே ஆறுதலாக ஒரு பதிகம் மாதிரி பாடுறார். என்னன்னா, மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் பானல் வாய் ஒரு பாலகன் பாலகன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திமேல் ஆனை மாமலை ஆதியா இடங்களில் பல அல்லல் ஈனர்கட்கு எளியேனை திரு ஆலவாயாரன் நிற்கவே அப்படின்னு பாடுறார். அதாவது நேர்விழி மானின் நேர்விழி, மான் போல் விழி உள்ள மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி, நீ ராணியா இருக்கக்கூடிய அம்மாவே நீ கேள், பா நல் வாய் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அதாவது ஈஸ்வர பிராப்தம் இல்லாதவர்கள் எத்தனை பலவான்களாக இருந்தாலும் அந்த ஈஸ்வரனை நம்பிட்டோம் அப்படின்னா அந்த பலவான்கள் கொடுக்கக்கூடிய துன்பங்கள்லாம் ஒரு துரும்பு தான். நீ ஏன் கவலைப்படுற, பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்தினையே, என்ன நீ போய் பாலன் நீ பரிவு காட்டுறியே, ஆனை மாமலை ஆதியா இடங்களில், அந்த ஆனைமலையிலேருந்து தானே நான் வந்தேன், அந்த இடத்துல எல்லாம் எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்தது, அப்போ எனக்கு திரு ஆலவாயாரன் நிற்கவே, எனக்கு துணையா இருந்தது சிவபெருமான், அந்த சிவபெருமான் உன்னையும் காப்பார் அப்படின்னு தான் ஒரு பால் குடி மாறாத ஒரு குழந்தைங்கிறதையும் சொல்லி பானல் வாய்ன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம பிரித்து நல் வாய்ன்னு பார்த்துக்கணும். அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தன்னைத்தானே அவர் ப்ரைஸ் பண்ணிக்கிறதாக அர்த்தம் கிடையாதுங்க. எனக்கு நல்ல வாய் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும்னு அவர் சொல்லலையாம். அந்த இடத்துல பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்னவாம்மா, அங்கே தேவி தானே, அம்பாள் தானே ஞானப்பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வேத விற்பனரா ஒரு ஞான குழந்தையா மாற்றினா இல்லையா, அந்த அம்மா கொடுத்த, அந்த தேவி பராசக்தி கொடுத்த, மீனாட்சி அம்மாள் கொடுத்த அந்த பால் கொடுத்து இருக்கிற வாய் எனக்கு, அப்படி இருக்கிற போச்சு இந்த பலவான்கள்லாம் பண்ணக்கூடிய துன்பங்கள்லாம் அந்த ஆலவாயன் இருக்கிற வரையிலும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த தேவி அமுது படைத்த வாய்ங்கிறதையும் அதை சொல்கிறார். ஸோ
தன்னை பற்றி ஒரு பெருமையாக சொல்லிக்கல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஆலவாய் அரண் நிற்கவே, அவர் ஆலவாயாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அரண் மாதிரி. இந்த சம்பந்தருடைய இதை பார்த்தேன்னா, இந்த அரண்கிற வார்த்தையை அவருடைய ரொம்ப யூஸ் பண்ணுவார். அரண்கிறது ஹரியனுடைய நாமம், அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாமம். அந்த அந்த நாமத்தையும் அவருக்கு சொல்லி, அம்மா மங்கையர்க்கரசியே நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு அவரை அந்த அம்மாவை தேட்டுறார். அதுக்கப்புறமா சமணர்களுக்கும் சம்பந்தர்களுக்கும் எந்த மதம் கிரேட்டு அப்படின்னு ஒரு போட்டி இந்த ராஜாவுடைய உடம்பை வச்சுட்டு வருது. யார் குணப்படுத்துகிறா பார்ப்போம். யார் குணப்படுத்துகிறாளோ அவளுடைய மதம் தான் பெருசு. சமணர்களே, நீங்கள் உங்களுடைய மந்திரம் தந்திரம் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணி ராஜாவுடைய நோய் க்யூர் ஆகிடுது அப்படின்னா உங்கள் மதம் தான் பெருசுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் க்யூர் பண்ணிட்டேன் அப்படின்னா சைவ மதம் இந்து மதம் தான் பெருசு அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், டீல் அப்படின்னு இவர் தைரியமாக சொல்கிறார். இப்போ இந்த மங்கையர்க்கரசிக்கும் மனசில் கொஞ்சம் தெளிவு வருது. என்ன ஆறுது நாளை தொடுதலை நம்ம பார்க்கலாம்.